யூடியூப்ல இருந்து வந்து ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னுங்கிறதும் எங்களோட ஒரு இன்டென்ஷனா இருந்துச்சு. பணம் இல்லாம அலையிறது இருக்குல்ல, அது ஒரு பெரும் பாடு. அது சாதாரணமான விஷயம் இல்ல. 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள அந்த 10 நாளை கடத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய சாகசம் இல்லைன்னு தான் நாங்க நம்புறோம். பேசிக்ஸ் அவங்க சொல்லிக்கிறோம். விஸ்காம் நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சினிமோகிராஃபி பத்தியோ டைரக்ஷன் பத்தியோ இருக்கு. விஸ்காம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு. பெரிய டவர் பில்டிங் மேல ஏறி தற்கொலை பண்ண போகும்போது திடீர்னு கிறிஸ்மஸ் தாத்தா வந்துருவாரு. சினிமோட்டோகிராஃபர் இன்டர்வியூஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் லைஃப் வீட்டுக்கு போன் பண்ணுவாரு. அவருடைய வைஃப் போன் எடுத்து நான் வீட்டை விட்டு போறேன், உனக்கு வேலை போயிடுச்சுங்கிற தகவலை வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, இனி உன் கூட வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் சினிமா துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் கூவை திரைப்படத்தின் இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். கூவை திரைப்பட இயக்கம் 6 வருடமாக இயங்கி வருகிறது. வாரந்தோறும் புதன்கிழமை அம்பேத்கர் புத்தக வாசிப்பு, வெள்ளிக்கிழமை சிறுகதை கலந்துரையாடல் நிகழ்வு, சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் உலக சினிமா திரையிடல் மற்றும் அதன் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விருப்பமுள்ள தோழர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குடும்பமாக வருகை தந்திருக்கும் குடும்பஸ்தன் திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் படக்குழுவினர்களை கூவை திரைப்பட பண்பாட்டு இயக்கம் சார்பாக வரவேற்கிறோம். குடும்பஸ்தன் திரைப்படம் திரையரங்குகளில் மாபெரும் வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தற்போது ஒளிப்பதிவாளர் திரு சுதித் என் சுப்பிரமணியம் அவர்கள் படத்தை பற்றி பகிர்ந்து கொள்வார். உங்களை எல்லாம் இங்க சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த படம் ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒன்றா இருக்கு. இந்த நேரத்துல நான் வந்து இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபரா இருந்ததுக்கும் தொடர்ந்து 8 வருடங்களா வந்து ராஜேஷ் அண்ணா கூடயும் பிரசாத் அண்ணா கூடயும் டிராவல் பண்ணிட்டு இந்த படம் இருந்திருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் எங்க வினோத் சார் இருக்கும் அண்ட் நடிகர்கள் எல்லாத்துக்குமே நான் அந்த நேரத்தை நன்றி சொல்ல விரும்புறேன். அண்ட் மை சினிமோட்டோகிராஃபி டீம் அவங்க எல்லாரும் தான், இவங்க எல்லாருனால தான் படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. தெரியல, நான் ரொம்ப எனக்கு நீங்க கேள்வியில கேட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்றேன். பட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். யூடியூப்ல இருந்து வந்து நாங்க ஒரு படம் ஒன்று பண்றதுங்கிறது இருக்குல்ல. ஸோ தலைவா கேள்விகளா இருந்தா நான் பதில் சொல்லணும் வச்சுங்களேன். எனக்கு இது என்ன ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்காது. ஒவ்வொரு குடும்பஸ்தனும் எதிர்கொள்ளும் சாகசத்தை மிக யதார்த்தமான எழுத்தின் வடிவில் உருவாக்கி சிறந்த நடிப்பை வெளிக்காட்டிய எழுத்தாளர் திரு பிரசன்னா பாலச்சந்திரன் அவர்களை படத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கதையை நம்ம எழுதலைன்னா நம்ம கதையை வேற ஒருத்தன் எழுதிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால நம்ம கதையை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன்னா பொதுவாக வாழ்க்கை பற்றிய ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல திரைப்படங்கள் வருது. நம்ம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெர்செப்ஷன் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நம்முடைய ஆர்டினரி மண்டேன் லைஃப், சராசரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துக்குள்ள என்னென்ன ஃபோர்ஸஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வினையாற்றிட்டு இருக்கு, அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள அது என்னென்ன மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வித் பெர்செப்ஷன் அதை எழுதணும், அதை ஒரு திரைப்படமா உருவாக்கணும்னு நானும் ராஜேஷும் விரும்பணும். அந்த வகையில உருவாக்கப்பட்டது தான் குடும்பஸ்தன் திரைப்படம். அந்த திரைப்படம் இன்னைக்கு தமிழக மக்களினுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தமிழக மக்களின் ஒரு பகுதியா இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த திரைப்படத்தை பத்தி இன்னும் விரிவா பேசலாம். அது நீங்க உங்களுடைய கேள்விகளோட இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்நேரத்துக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோட இன்டென்ஷனை பத்தி பிரசன்னா சொன்ன மாதிரி, ஏன் இந்த படம் எடுத்தோம், ஏன் குடும்ப படம் எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி அதே தான் நானும் ரிப்பீட் பண்ணோம். எங்களுக்கு நாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இன்னொரு மோட்டிவும் இருந்துச்சு. நாங்க ஒரு யூடியூப் ஸ்பேஸ்ல இருந்து
டைரக்டா இங்க சினிமாவுக்கு வந்ததுனால நாங்க என்ன நினைச்சோம்னா எங்க டீமோடயே அப்படியே வரணும். மொத்தம் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. டெக்னிக்கல் டீமோடயும் வரணும். வந்து ஒரு ஒரு வெற்றி பட ஒரு ஒரு யூடியூப்ல இருந்து வந்து ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறதும் எங்களோட ஒரு இன்டென்ஷனா இருந்துச்சு. அந்த இன்டென்ஷன் இன்னைக்கு நிறைவேறி இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப 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 நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. நீங்க வந்து இது ஒரு வெற்றி படமா ஆக்குனதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இதுல வேற இந்த படத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ ரைட்டர் நீங்க கதை எழுதும் போது டுவர்ட்ஸ் தி எண்ட் தேர்ஸ் a lot நிறைய கேள்விகள் அதுல கேக்குறாங்க இல்லையா? ஸோ பட் அதுல வந்து there is no answer given. ஸோ அதுல நீங்க வந்து எல்லாரும் நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நாங்களும் அதுல ஒரு ஆன்சரா இருக்க வேண்டாம், அதனால அந்த ஆன்சர்ஸ் கொடுத்தது நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ், அது எல்லாமே ஒரு ஒரு செக்டருக்கு ஏற்றபடி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு விதத்துல கரெக்டும். அதனால நானும் ஒரு ஆன்சர் கொடுக்க வேணாம், எத்தனை ஆன்சர் கொடுத்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி டிமினிஷ்ட்ன்ற மாதிரி. அதனால அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கலையா, இல்ல was there any other thought behind it? ஆன்சர் படத்துல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல சார், லாஸ்ட்ல அந்த மருமகள் மாமியார்ட்ட கேட்கிற கேள்விகள் அது காட்சியா எங்களால உள்ள வைக்க முடியல, பட் அந்த சென்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியா என்ன அப்படின்னா, மார்க்சிஸ்ட் தியரி அலினேஷன் பத்திய தியரி ஒன்று இருக்கு. மனிதன் தன்னுடைய உழைப்பிலிருந்து அந்நியப்படுவது, அவனுடைய உறவுகளிலிருந்து அந்நியப்படுவது. ஏன்னா அது அவனுடைய உள்ளார்ந்த விருப்புல இல்லாம இருக்கும்போது, ஒரு விஷயம் அவன் மீது கட்டாயப்படுத்தப்படும் போது, அவனுடைய விருப்பத்துக்கு எதிரான வகையில் இருக்கும்போது மனிதர்கள் அதுல இருந்து அந்நியப்படும். இந்த அந்நியப்படுதல் என்பது நம்ம வேலையில இருக்கு, உறவுகளுக்குள்ள இருக்கு, நம்ம சமூகத்துல இருக்கு, எல்லாத்துல இருந்து ஒரு மனிதன் அந்நியப்பட்டு ரொம்ப தனிச்சு போறான். அதன் விளைவு அவனுக்கு நிறைய உளவியல் சிக்கல்கள், அதுல இருந்து இப்போ குடிநோயாளியாக மாறுவது, போதைக்குள்ள போறது, இல்ல மனப்பிறழ்வு ஏற்படுவது, இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அந்நியப்படுதல்ங்கிற விஷயத்த டீல் பண்ணணும்னு நாங்க முடிவு செஞ்சோம். அந்த அடிப்படையில தான் இந்த கதையில இந்த கதையினுடைய நாயகன் அந்நியப்படுதல போக்கஸ் இருக்கு. படத்தினுடைய இறுதியில தான் அவன் ஒரு விஷயத்த உணர்றான். என்னன்னா, அவனுடைய அம்மா அப்பா, அவனுடைய மனைவி, அவனுடைய மைத்துனர், அவனுடைய தங்கை, அக்கா, எல்லாருமே அவங்களும் இந்த ஓன் வே அந்நியப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அப்பதான் ஒரு விஷயத்த உணர்றான். என்ன அப்படின்னா, நான் மட்டும் ஒரு விக்டிம் இல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த சொசைட்டியும் கூட ஏதோ ஒரு சிஸ்டம்னால அந்நியப்பட்டு போயிருக்காங்கிறத அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். ஆனா அதை டூ பொலிட்டிக்கலா நாங்க அதை உரையாடல, டூ பொலிட்டிக்கலா அதுக்கான சொல்யூஷன்ஸும் முன்வைக்கல. மனிதர்கள் தேவை, மனிதர்கள் கிட்ட முகமூடி போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சக மனிதர்களோட உரையாடலா நேர்மையான ஒரு உரையாடல் நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனுஷன் தேவைங்கிற வகையில அந்த உரையாடல் இருந்ததுன்னா வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத அளவுல நாங்க நிறுத்திக்கிட்டோம். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இந்த படத்துல இந்த ஆஸ்பெக்ட்ல பலர் இந்த படத்தை அப்சர்வ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கதைக்கு கதாநாயகி ஒரு தலித், அவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி ஒரு பிசியோட வீட்டுக்குள்ள அவங்க வராங்க. அங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அதுல அந்த பொண்ணு அந்நியப்பட்டு போறான். அந்த அந்நியப்படுதலை தான் அந்த பொண்ணு கடைசியில சொல்றான். பல பேர் இந்த வகையில அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இந்த கதைக்கு அந்த டைமென்ஷன் தேவையில்லை அப்படின்னு சில நண்பர்கள் சொன்னாங்க. அது அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில அந்நியப்படும் போது சாதியம் என்கிற வகையில அந்த பொண்ணு அந்நியப்பட்டிருக்காங்கிறது இந்த படம் டிஸ்கஸ் பண்ணும். ஸ்டோரி லைனே வந்து ஒரு யூனிக்கான இது கிடையாது. லைக் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில டெய்லி ஃபேஸ் பண்றதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி லைனை ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அப்ரோச் கொடுத்து இவ்வளவு பெரிய சக்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நான் நம்புறது ஒரு காமெடி எழுதுறது தான் வந்து இருக்கிறதுலே மற்ற எமோஷன்ஸோட ஒரு கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா என்ன ஆகுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதுல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ
அதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இந்த இந்த ஸ்டோரி லைனுக்கு இந்த அப்ரோச் பெட்டரா இருக்கும், இல்ல இது சக்சீட் ஆகணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏன் இந்த அப்ரோச் பண்ணணும், இந்த படம் ஏன் என்ன பண்ணணும்னு நினைச்சோம்னா, லைக் இன்னொரு ஆங்கிள் இருந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு ஒரு கவுபாயோட லைஃப்ல இருக்கிற எல்லா சாகசங்களும் ஒரு சாதாரண ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட லைஃப்ல இருக்க எல்லா சாகசங்களும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம். உண்மையாலுமே இந்த கதை எழுதுற சமயத்துல அதை அண்டர்கோவும் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லைஃப், ஒரு நாளை கடத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாகசங்கிறது வந்து இருந்துச்சு. அதுக்குள்ள எண்ணற்ற ஹியூமர் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் இந்த கதையை இப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பண்ணோம். இன்னொரு ஹியூமர் பத்தி நீங்க கேட்டது என்னன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட நக்கலைட்ஸ்ல ஒரு 8-9 வருஷமா நாங்க ஹியூமர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பிரசன்னாவே வந்து ஒரு 150 வீடியோக்கு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மினிமம் ஒரு 130-140 வீடியோ டைரக்ட் பண்ணியிருப்பேன். நான் 2 பேரும் சேர்ந்தே அவ்வளவு வீடியோ பண்ணியிருப்போம். அதுல அவ்வளவு ஹியூமர் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைச்சது. பாராட்டுகளும் கிடைச்சது, விமர்சனங்களும் கிடைச்சது. அதுல இருந்து நம்ம அது மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் இல்லையா, த்ரூ த பிராக்டிஸ். ஹியூமர் மேல எங்களுக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா ஹியூமர் பண்றதுல பயம் பெருசா அந்த இடத்துல இல்ல. ஓவராலா அதை கரெக்டா டெலிவர் பண்ணிருங்கிற இடத்துலதான் ரொம்ப கான்சியஸா இருக்கு. அதுதான் எப்படி உங்களுக்கு தைரியம் என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வேற ஜானர் ட்ரை பண்றதுனால உங்களுக்கு லைக் எப்படி பண்ணலாம், பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல பண்ணுவோம். இதுல இன்னும் கொஞ்சம் இதை எலாபரேட்டா சொல்லணும். ஏற்கனவே வாழ்க்கை ரொம்ப ஒரு சஃபோகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு திணறக்கூடிய வகையில தான் போயிட்டு இருக்கு. நம்ம அதை வெளிக்காட்டிக்காம இருக்கலாம். ஆனா நகரமயமாக்கலுக்கு சில குறியீடுகள் சொல்லுவாங்க. நீங்க மனப்பிறழ்வு அடைந்த மனிதர்கள் நிறைய பேரை, மனம் சிதைந்த மனிதர்களை நிறைய நீங்க தெருவில் பார்க்க முடியும். நீங்க உதவணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால உதவ முடியாது. ஏன்னா உதவுற அளவுக்கு நம்ம கையில எதுவும் இருக்காது. ஆனா மனசு இருக்கும், செய்ய முடியாது. அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல். வலியோட நம்ம சக மனிதனை பார்த்துக்கிட்டே நாமும் இருக்கிறது ஒரு வலி. இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண வாழ்க்கைன்னு நான் பார்க்கல. பணம் இல்லாம அலையிறது இருக்குல்ல, அது ஒரு பெரும் பாடு. அது சாதாரணமான விஷயம் இல்லை. 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள அந்த 10 நாளை கடத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய சாகசம் இல்லைன்னு தான் நாங்க நம்புறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நகைச்சுவையா ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த படம் பார்க்க வரான். நீ பாடுபட்டு இருக்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எனக்கே தெரியும் போடான்றோம். அது இல்ல விஷயம். நாங்க இதுல ஒரு பெர்செப்ஷன், ஒரு 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 கோணம் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அலினேஷன்ங்கிற ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்றேன் இல்லையா. அப்போ இந்த கதைக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அத அவங்க உட்கார்ந்து பொறுமையா பார்க்கக்கூடிய வகையில அதை சொல்லணும். ஏற்கனவே பல காயங்களோட வந்து உட்கார்ந்து மேலும் நம்ம குத்தி காயப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நமக்கு நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. இது ஒன்றும் புதிய முயற்சி எல்லாம் கிடையாது. சாப்ளின்ல இருந்து கலைவாணர்ல இருந்து இதெல்லாம் நடந்து ஆண்டாண்டு காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஏஜ், இந்த நியோ லிபரல் ஏஜ்ல நாங்க அந்த அட்டம்ப்ட் எடுத்திருக்கோம்னு வேணா அதை சொல்லலாம்னு ஒழிய இது ஒரு புது முயற்சின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்னு, நகைச்சுவைங்கும் போது அதை ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை நீங்க டைல்யூட் பண்ணிட்டீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நகைச்சுவைங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு உணர்வை நீங்க ரெகுலேட் பண்ணீங்கன்னா, துக்கத்தினுடைய உச்சத்துல மனுஷன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அவனுடைய பிரச்சனையை அவனே மலினப்படுத்திக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு உச்சத்துல அதனுடைய அளவு மாற்றம், பண்பு மாற்றம்ங்கிறது போல அது மாறும். ஒரு கட்டத்துக்கு மேல நாமே வெறுத்து நம்ம வாழ்க்கையை பார்த்து நாமே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரியான ஒரு அப்ரோச் தான். அப்புறம் இங்க இருக்கிற பாதி பேத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஒரு பார்ட் வந்து போட்டு கொடுத்துட்டீங்க. ஸோ நாங்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒரு தெம்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ். ஃபைனலா அந்த படத்துக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணாரா அவரோட ட்ரீமை, இல்ல அவ்வளவுதான் நான் நார்மலா எல்லா லைஃப்பும் எல்லா பீப்புளும் வாழ்ற மாதிரி அவரும் அதை கடந்து போறாரு, இல்ல லைஃப்ல நடக்கிறதா நடந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க? நிறைவுங்கிறது சினிமாவுக்கு தேவைப்படலாம், வாழ்க்கையில அப்படி ஒண்ணு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நான் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பாவும் அம்மாவும் உழைச்சாங்க. அவங்க நல்லா இருந்தாங்களாங்கிறத அவங்களும் செக் பண்ணிக்கல, நானும் செக் பண்ணல. இப்ப என் பொண்ணுக்காக நான் வாழ்றேன். நான் நல்லா இருக்கேனாங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கைய ஒரு நிறைவா வாழ்ந்துடணும்னு தான் எல்லாருமே முயற்சி பண்றோம். ஆனா நம்ம அது கைக்கு வசப்படாம அது அது போயிட்டே தானே இருக்கு. நீங்க பணம் ஈட்டுவதோ இல்ல ஒரு ஒரு பதவியோ ஒரு இடத்துக்கு வந்து உட்காரத பத்தி நம்ம சொல்லாது, ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஆனா அங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மனுஷன் சந்தோஷமா இருக்கிறானாங்கிறது அவனவன தனியா கேட்டாதான் தெரியும், இல்லையா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நவீன் வந்து அவனுடைய இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறதுல நவீன் வந்து அவனோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அவன் அதன் மூலியமா தான் கடன் எல்லாம் அடைக்கிறான், திரும்ப வண்டியை மீட்கிறான். அவனுக்கு அதை பத்தினது இல்லை இந்த கதை. ஆக்சுவலி எக்கனாமிக்கலா அவன் ஒரு மாதிரி பெட்டர் ஆயிடுறான். அவனுக்கு இருக்கிற கொஸ்டினே வேறையா இருக்கு. ஏலியனேஷன் பத்தி இருக்கிற கொஸ்டினை டீல் பண்ணணும்னு நினைச்சதுதான் எங்களோட பிரச்சனைங்கிறது படங்கிறதுனால. இதுக்கப்புறம் இருக்கிற இது வந்து வேற. அவன் தனியா ஒரு பிளெக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சானா, அந்த பொண்ணு படிச்சாலாம், அந்த அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த கதையில முடிவுல சொல்லணும்னு எங்களுக்கு வந்து தோணல. அதெல்லாம் சொல்ல போனோம்னா நம்ம அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத சொல்ல வந்து டைல்யூட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சோம். ஒரு நகைச்சுவை கதை ஒண்ணு சொல்லலாம். ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் அலுவலகத்துக்கு போவாரு. போன உடனே அவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போன் பண்ணுவாரு. அவருடைய வைஃப் போன் எடுத்து, நான் வீட்டை விட்டு போறேன், உனக்கு வேலை போயிடுச்சுங்கிற தகவலை வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, இனி உன் கூட வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. குடிச்சிட்டு வேலையும் போயிடுச்சு, மனைவியும் போயிட்டா, இனி வாழ்றதுல அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய டவர் பில்டிங் மேல ஏறி தற்கொலை பண்ண போகும்போது திடீர்னு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துடுவாரு. கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தோடனே அவனுக்கு திடீர்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். கிறிஸ்துமஸ் தாத்தா கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரச்சனையை சொல்லுவான். சொன்ன உடனே கிறிஸ்துமஸ் தாத்தா என் காலில் விழு அப்படின்னு சொல்லுவாரு. இது வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு யார் காலையும் விழாம சந்தோஷமா வாழ்ந்தவன் கிறிஸ்துமஸ் தாத்தா காலில் விழுவான். விழுந்த உடனே கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்லுவாரு, 7 வயசாகி இன்னும் கிறிஸ்துமஸ் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, நம்பிட்டு இருக்கிறே, நீ மாடியில இருந்து குதிச்சிரு. சரியா? அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய உறவு என்பது பணத்தால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல, இந்த காலகட்டத்துல. அப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ண வந்த விஷயம் அதுதான். நீங்க பணத்தை வீட்டுக்கு 20,000 30,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உறவு எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு, இல்லைங்களா? திடீர்னு பணம் ட்ரை ஆன உடனேயே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு டென்ஷன் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம காரசாரமா விவாதிச்சுக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துடுது, சண்டையில எதை தொட்டாலும் சண்டையில முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த உறவுங்கிறது உண்மையிலேயே என்ன? அப்போ பணம் இருந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா, பணம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை தான் இந்த படம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அப்போ பணம் மட்டுமே எல்லாமே இல்லை, அதை தாண்டி மனுஷனுக்கு மனுஷன் தேவையா இருக்கான். மனுஷன் கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அவனுக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்க வேண்டாம், ஆனா அவன் கூட இருந்தா அது ஒரு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. எல்லாரும் எல்லா பிரச்சனையும் தீர்த்தர முடியாது, ஆனா மனிதன் ஒரு சமூக விலங்கு இல்லையா? அவனை அப்படி தனிச்சு விட்டுறாதீங்கடா. அவனை கூட வச்சுக்குங்க, அவனுக்கு 2 வார்த்தை நல்லா அன்பா பேசுங்க, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சொல்யூஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த உரையாடல் அன்பான உரையாடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அததான் இந்த படம். குறிப்பா சாரோட கேரக்டர் டிசைனும் அது திவாகர் சார் அவங்களோட கேரக்டர். ஸோ இது மூலியமா படத்துல என்ன மேஜரா ரோல் பண்ற, அதனால ஏதாவது சேஞ்ச் அந்த மாதிரி எது சொல்றீங்க? ஸோ உங்களோட அந்த ட்ரங்கன் கேரக்டர் மனோகரனை சொல்றீங்களா? அவன் ஒரு வகையில அந்நியப்பட்டு போனவன் இந்த சமூகத்துல இருந்து. ஆனா அவன் துக்கமா இல்லை, அவன் திரும்ப இந்த உலகத்தை பார்த்து சிரிச்சிட்டான், அவ்வளவுதான். அவன் ஒரு அனார்கிஸ்ட். அவன் கிட்ட நீங்க எதை கொடுத்தீங்கன்னாலும் அதை உடைச்சிருவான். அவனை நீங்க எந்த ரூல் புக் கொடுத்து அவனை விளையாட சொல்ல முடியாது, அவன் ரூல்ஸ் படி விளையாட மாட்டான். அது ஒரு வகையான அந்நிய மாடல் தான். நவீன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். ராஜேந்திர ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு ஓடுற மாதிரி ஓடுறான் பின்னாடி. இவன் அதெல்லாம் இல்லை, அவன் இவங்களை எல்லாத்தையும் பைத்தியக்காரன் பாக்குறான்.
ஒரு விஷயம் சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க உங்க சென்ட்ரல் கேரக்டர் என்ன கான்ஃபிளிக்ட கோ த்ரூ பண்ணுதோ அதை வேற வேற வகையில ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். வேலை வேலைக்கு பணத்துக்குமான உறவா நவீன் எப்படி ஹேண்டில் பண்றான், ராஜேந்தர் எப்படி ஹேண்டில் பண்றான், மனோகர் ஏன் இந்த கதைக்கு தேவைன்னா அது இன்னொரு வகையான நவீன். ஒருவேளை இப்படி போயிருந்தா அவன் மனோகரனா இருப்பான், அப்படி போயிருந்தா ராஜேந்திரனா இருப்பான், நவீனா இருக்கான் ஒரு. ஸோ அந்த அந்த பர்பஸுக்காக தான் மனோகர் மாதிரி ஒரு கேரக்டர் நாங்க வந்து இதுக்குள்ள வைக்க வேண்டியது, பிளேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. கான்ட்ரரியான கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி மெயின் கேரக்டருக்கு அக்கம் பக்கமா வைக்கிறதன் வழியா மெயின் கேரக்டருடைய சிறப்புகள் தெரியும். அவன் அவன் ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கும் போது சரக்கு பாட்டில கொண்டு வந்து வைப்பான். ஆனா நவீன் அதை எடுத்து குடிக்க மாட்டான். அதுதான் நவீன். மனோகரை ரெக்கமெண்ட் பண்றான், குடிச்சிட்டு இந்த இந்த உலகத்தை பத்திய கான்சியஸ்ல இருந்து நீ வெளியே போயிடு, இதுக்குள்ள இருக்காத அப்படிங்கிறத அவன் ரெக்கமெண்ட் பண்றது, இவன் அதை அக்செப்ட் பண்றது இல்லை. அதே போல ராஜேந்திர வேற ஒண்ணு சொல்றான், நீ காலில் விழுந்துரு, மன்னிப்பு கேளு, நீ கும்பிடு போட்டு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் அதை கேட்கறது இல்லை. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வழியா தான் இந்த கேரக்டர்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நம்ம அதே மாதிரி இன்னொன்னு வந்து அந்த கேரக்டர் வந்து நான் எப்பவுமே மன்னிப்பு யார்ட்டையும் நான் தப்பு பண்ணல, ஆமா நான் வளைஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து நான் உனக்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவன் ஈகோவும் விட்டு கொடுக்கல, அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்றது இது பண்றான். ஸோ இது மூலியமா என்ன இது பண்ணுவாரு, ஐ மீன் நம்ம தப்பு பண்ணலன்னா யாருக்கும் இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லைங்க. அதாவது எதுவுமே முழுமையா இல்லைன்னு தான் சொல்ல வரோம். அதாவது நான் முழுமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த அமைப்பு என்ன அப்படி வாழ விடுறது இல்லைங்கிறது தான் சிக்கலே. ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனும் அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுயமரியாதை என்பதோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பதோ ஒரு பத்தாத போர்வ மாதிரி. அது அவன் காலுக்கு இழுத்தான்னா தலைக்கு பத்தாது, தலைக்கு இழுத்தான்னா காலுக்கு பத்தாது. அப்ப இந்த பத்தாத ஒரு ஒரு தன்மானம்ங்கிற ஒரு விஷயத்தையோ மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயோ அவன் குறுக்கி படுக்க வேண்டியதா இருக்கு. வாழ்க்கை தொடர்ந்து அதை நிர்பந்திக்குது. அதுதான் அவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் அவனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்குமே இருக்கிற முரண்பாடு. அதுதான் நான் தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் அதற்கு அனுமதிக்கப்படுறது இல்லை. அப்ப அது எப்படி டீல் பண்றதுங்கிறது சிக்கல். என் பொண்ணை நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், இல்ல ஒரு 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 பெரிய ஒரு ஒரு தீவிரமான நோய் என்னுடைய பெற்றோரையோ என்னுடைய சகோதரனையோ தாக்கிடுச்சு, அவனுக்கு மருத்துவ செலவுக்கு எனக்கு பணம் வேணும், நான் கடன் வாங்கி அவனுக்கு செலவு செய்யணும், இல்லை என் பிள்ளைய ஒரு மேல் படிப்புக்கு நான் இன்னைக்கு பணம் செலவு பண்ணி தான் அவங்கள நான் படிக்க வைக்கணும். அப்படிங்கும்போது நான் கடன் வாங்குறேன், அந்த பிள்ளை படிக்க போகுது, படிக்க போற பிள்ளையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அப்படி எப்படி திரும்பினா வாங்கின கடன் என்ன அப்படியே அழுத்துது. ஒரே நேரத்தில் நான் இன்பமாவும் இருக்கேன், ஒரே நேரத்தில் நான் துன்பமாவும் இருக்கேன். இது எப்படி இப்படி வாழ முடியும் ஒரு மனுஷன்? ஆனா எல்லாருமே அப்படிதான் வாழ்றோம். சிரித்து கொண்டே அழுகின்றேங்கிற மாதிரி நம்ம அப்படிதான் இருக்கோம். ஒரே நேரத்தில் இன்பமாவும் இருக்கும், ஒரே நேரத்தில் துன்பமாவும் இருக்கும். கடன் வாங்கிட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பட்டு துணி எடுத்து கொடுத்து பண்டிகை கொண்டாடுறான், பலகாரம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். அதை சந்தோஷமாவும் சாப்பிட்றானான்னு யாருக்கும் தெரியாது. பிள்ளைங்க சந்தோஷமா விளையாடுறது பார்த்து அவன் சந்தோஷப்படலாம், ஆனா பேக் ஆஃப் ஹிஸ் மைண்ட் ஒரு 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 கூர்மையான ஒரு துன்பம் அவனை குத்திக்கிட்டே இருக்கு. அது எப்படி மனுஷன் அப்படி வாழ்றது? இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்றாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் எல்லாருமே நம்ம வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். இப்படி வாழணுங்கிறது நம்ம விருப்பம் கிடையாது இல்லையா? இப்படி வாழணுங்கிறது நம்ம விருப்பம் கிடையாது. ஆனா அப்படியான ஒரு ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள நம்ம வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த கேரக்டர் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும் இந்த கேரக்டர். நிறைய பேர் என்னன்னா இந்த கேரக்டர்ஸ் நீங்க ரவுண்ட் பண்ணிருக்கணும், தீர்வு சொல்லியிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லவே இல்லை. அது எப்போ கிடைக்கும்? அது எப்பவுமே கிடைக்கிறது இல்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ப்ராசஸ்ல தான் இருக்காங்க அவங்க. ஹலோ, நான் சொல்ற பதில் உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைனாலும் நீங்க திரும்ப கேட்கலாம். ஹாய் சார், எனக்கு நான் இந்த டிசைனிங் ப்ராசஸ் பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு சார். இப்போ நம்ம வந்து ஒரு புக்குக்குள்ள எத்தனை விஷயம் இருந்தாலுமே அதோட புக் அதோட நம்ம டிசைன் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு நம்மள அதை படிக்க வைக்குது. ஸோ அப்போ அதுக்கு டைட்டில் டிசைன் எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதை பத்தி அந்த அந்த கிரெடிட் எல்லாம் வின்சிக்கும்
கவின் எங்க டீம்ல ஒருத்தர் இருந்தான், அவனுங்களுக்கு தான் போய் சேரும். அத நாங்க வந்து கௌபாய் படம் மாதிரி ஒரு ஸ்டைல்ல இருக்கணுங்கிறது படத்தோட மொத்த டெக்ஸ்சர்லயும் வச்சிருந்தோம். மியூசிக்கும் சம் ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா? மியூசிக் வந்து ஒரு ஒரு செர்ஜியோ லியோனே படம் பார்க்குற மியூசிக் மாதிரி இருக்கணும். அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கணும். எல்லாமே ஒரு சாகசம், அட்வென்ச்சர்ஸ். நாங்க படத்துக்கு முன்னாடி வச்சிருந்த பேரே ஒரு குடும்பஸ்தரின் சாகசங்கள் அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தா வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான டிசைன் மாதிரி இருக்கணும், அட்வென்ச்சர் படத்துக்கான டிசைன் மாதிரி இருக்கணும்னு ஐடியா மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். அதை தாண்டி அந்த போஸ்டர் டிசைன் பண்ணது, அதான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே வின்சியும் அதுக்கப்புறம் கவினும் தான். சினிமோடோகிராஃபர் கிட்ட ஹாய் சார். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். அதில் யூஸ் பண்ணுற கேமராஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேறையாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறோன்னும் போது இது எல்லாமே புதுசாக இருக்கும் இல்லையா? இதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? இது எப்படி பண்ணீங்க சார்? இல்ல இப்போ நாங்க யூடியூப் ஆரம்பிக்க தொடர்ந்து 8 வருஷமாவுமே ராஜேஷ்னா பிரசனா சொல்றதுன்னா நாங்க படம் பண்றதுக்காக தான் இதை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ அங்க இருந்து ஒவ்வொரு விஷயமே அடுத்து இதை நாங்க படம் பண்ண போறோம், அதை நோக்கி போறதுக்கான வேலைதான் இருக்கும்போது நாங்க யூடியூப்ல பண்ற வீடியோஸுமே எப்படி வந்து ஸ்கிரிப்ட்ல, ஏன்னா நீங்க நக்கலைட்ஸோட ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் டீம் இருக்கு. இப்போ பிரசனா அது ஒவ்வொரு கதையும் நீங்க நாங்க அலப்பறைகள் பண்றோம்னா மற்ற வீடியோஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் கதையா தான் இருக்கும். ஒரு கதைக்குள்ள ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ட்ரூப்ஸ் இருக்கும், அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்படி ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணாங்களோ டைரக்ஷன்லயும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அதே மாதிரி நாங்க சினிமோட்டோகிராஃபியாவுமே ஒவ்வொன்றையும் ஜஸ்ட் அவங்க பேசுறாங்க, ஜஸ்ட் ஹியூமர் வரும், அதை அப்படியே போய் எடுத்துட்டு வந்தாங்கதான் இல்லாம ப்ராப்பர் ஷார்ட் டிவிஷன்ஸும் நீங்க நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல நாங்க அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாம இப்ப நான் பர்சனலி நான் வெளியே நிறைய ஒர்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த யூனிட் வச்சு நீங்க மேபி நான் கேட்கறது வந்து யூனிட் பெரிய கேமராஸ் அந்த கேள்வி எல்லாம் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸாவே நான் வெளியே ஒர்க் பண்றேன். அண்ட் எல்லா விஷயங்களும் நம்ம படம் பண்ண போறோம்னா எதுவுமே நம்ம அங்க போய் நமக்கு தெரியாம வந்துடக்கூடாது. அங்க போய் நம்ம ஒன்று கத்துக்கிறதோ எப்பவுமே பிரச்சனை நான் சொல்லிட்டே இருப்பாரு. நக்கலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க பண்ற எல்லா வீடியோஸுமே ஒரு ரஃப் நோட் மாதிரி. நீ எதை பெருசா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறியோ அதோட ரஃப் நோட் மாதிரி நீ எல்லாத்தையும் இங்க பண்ணி 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 கத்துக்கிறது இருக்குல்ல. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் லைட்டிங் ஸ்டைல்ஸோ இல்லை ஷார்ட் டிவிஷன்ஸோ மூவ்மெண்ட்ஸோ எல்லாமே நாங்க வீடியோஸ்லேயே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அண்ட் சில விஷயங்கள் இப்போ நீங்க யூனிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்றீங்கன்னா எனக்கு அந்த பயங்கள் இருந்துச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னால நம்ம கரெக்டா பண்ணிடுவோமா இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறதுல. பட் நான் போய் வெளியே நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. நான் ஒரு 10-15 டேஸ் வந்து நீரவ் சாரோட அயலான் இதுல மேக்கிங் ஷூட் பண்ணேன், ஃப்ரெண்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த 15-20 டேஸ் நான் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் தியரியா நம்ம வந்து கத்துருக்கோம், சில நம்ம ஷூட் பண்றோம். அதோட பிகர் வெர்ஷன்ஸ் தான் அங்க இருக்கு. பட் அதோட பேசிக் தியரிங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்க பண்றீங்கன்னா இப்போ லைட் இருக்குன்னா லைட் இன்னும் குவாலிட்டியா சாஃப்டா இருக்கணும் நீங்க டிஃப்யூஷன் யூஸ் பண்றீங்க. நமக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல தான் அவைலபிளா இருக்குல்ல. இதவே இன்னும் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10x10 ஸ்கிம்மர்ல நீங்க அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு மோர் அதை ஃபாஸ்டா குயிக்கா ஷூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த பேசிக் தியரிங்கிறது என்ன ஒண்ணுதான் போது. ஸோ நம்ம தியரியா நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் முன்னாலே இதை ஷூட் பண்ண அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹாட் ஸ்டார்லாம் ஒரு சீரிஸ் ஆனந்த மரம் அதெல்லாம் நான் பண்ணதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் படமா யூனிட்டா பெரிய குரூவா அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை. அண்ட் இது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம யூடியூப்ல இருந்து வரும்போது யூடியூப் மாதிரியே பண்றாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ் இருக்குல்ல, அது நமக்கு வந்து முதல்ல இருந்துச்சு. இப்போ நீங்க படமே பார்த்தீங்கன்னா படத்தோட என்டையர் ஃபிலிம் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 5-6 சீன்ஸ் ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு ஸ்டோரி போர்ட் போட்டு போட்டோ போர்ட்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட மொத்த படத்துக்குமே நாங்கள் கம்ப்ளீட்டா போய் ரிஹர்சல் பார்த்து அதை நாங்கள் போட்டோ போர்ட்ஸா ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க படத்தையும் நீங்க வந்து ஷார்ட் பை ஷார்ட் நீங்க வந்து பார்க்கலாம். அப்படி ப்ரெப் பண்ணி தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணோம்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு மாதிரி 100% ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அந்த ப்ரெப் ஒர்க்ஸ் இருக்கும்போது நீங்க செட்டுக்கு போகும்போது என்ன மேக்ஸிமம் பல நேரம் லொகேஷன் கிடைக்காம போகும், சில நேரம் நம்ம ஸ்டேஜ் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, மாத்துவாங்க. பட் ஒரு ப்ரெப் ஒர்க் கம்ப்ளீட்டா இருக்கும்போது நீங்க சிச்சுவேஷன் எப்படி போனாலும் நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாங்க இருக்குல்ல. ஸோ அது இருந்துச்சு. ஒரு கான்சியஸ் தான். நம்ம எதுவுமே அங்க போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறதோ அங்க போய் அதை பண்ணி பார்க்கறது இல்லாம எல்லாமே முன்னால ட்ரை பண்ணி பாக்குறதுங்கிறதுல. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாவே நீங்க இது இல்லை மற்ற இன்னுமே 4-5 சினிமோட்டோஸ் இருக்காங்க. ஸோ யூடியூப் இஸ் லைக் ரஃப் நோட் ஃபார் அஸ். இதுல பண்ணி எல்லா டெக்னிக்ஸையுமே நாங்கள் அதுல முன்னாலே ட்ரை பண்ணி பார்க்கறது. பட் கொஞ்சம் மினிமல் ஸ்கேல்ல அதை பண்ணி இருந்திருப்போம். அதோட பெரிய வெர்ஷன் தான். இப்போ இதுல என்ன புதுசா டெக்னிக்கல் டேர்ம் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அந்த கேள்விக்கு இடையில ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நக்கலைட் சேனல்ல தாமஸ் வீட்ல பொங்கல்னு ஒரு வீடியோ இருக்கு.
அந்த வீடியோ தான் இந்த குடும்பஸ்தன் படத்தினுடைய புரோட்டோ. அதுல லேத்துப்பட்டறையில வேலை செய்யற ஒருத்தனுக்கு டிமானிட்டைசேஷன் டைம்ல வேலை போயிடும். அவனுடைய நண்பன் ஒருத்தன் அவன் வீட்டுக்கு அந்த நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். இவனும் அவனை கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிடுவான். அவன் வீட்டுல நல்ல அரிசி இருக்காது. இப்போ பொன்னி அரிசியில அவனுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிடுவான். இவன்கிட்ட காசு இருக்காது. அந்த நண்பன் வர்றதுக்குள்ள அந்த விருந்துக்கு இவன் ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் கதை. அந்த கதையினுடைய ஒரு ப்ளோன் அவுட் வெர்ஷன் தான் குடும்பஸ்தன் நான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நாளாவே ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். யூடியூப் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, உங்களுடைய எல்லா பிக்கர் ஐடியாஸையும் ரொம்ப சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு மினியேச்சர் மாடல் மாதிரி உங்களால பண்ணி பார்க்க முடியும். அது சரியா வருதா, எமோஷனலி ஒர்க் ஆகுதா, உங்களால சிரிக்க வைக்க முடியுதா, அழ வைக்க முடியுதா, எல்லாத்தையும் நீங்க அங்க செஞ்சு பார்க்க முடியும். அது ஒரு பெரிய வாய்ப்பு. முன்ன இருந்தவங்களுக்கு அது கிடையாது. நீங்க ரொம்ப சாதாரணமான ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டு மோஸ்ட்லி கிட்டத்தட்ட முதல் 1 வருஷம் நாங்க ஒரு 5D கேமரா வச்சுதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென் மைக்ஸ் இருக்காது, அதனால வைடு போக முடியாது. எல்லா நடிகர்களுக்கும் கிட்டத்தட்ட ஆரத்தி எடுக்கிற மாதிரி முகத்துக்கிட்டே தான் வச்சு கேமரா வச்சு ஆட்டிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அப்படியெல்லாம் தான் எடுத்து இம்ப்ரூவ் ஆகி வந்ததுதான். சுஜித்தை பத்தி சொல்லணும்னா, அந்த தாமஸ் வீட்ல பொங்கல் வீடியோல கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனுக்குள்ள 2 பேர் தான் நிக்க முடியும். 3வது ஆள் உள்ள போனா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேர் தான் நிக்க முடியும். ரொம்ப டார்க்கான ரொம்ப சின்ன கிச்சன் அது. ஸோ அதுக்குள்ள வச்சு எடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஸ்பேஸே இல்லை, கேமரா எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப அடுப்பு மேடையில் ஒரு காய்கறி கூட இருந்தது. அந்த காய்கறி கூட எடுத்து வெளியே வச்சுட்டு காய்கறி கூட இருந்த இடத்துல சுஜித்தை வச்சுட்டோம். ஸோ அங்க அந்த அடுப்பு மேடையில காய்கறி கூட இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளதான் இவரு அப்ப எவ்வளவு ஆள் இருந்திருப்பாருன்னு பாருங்க. சில நேரங்கள்ல கேலண்டரை கழட்டி வச்சுட்டு ஆணில நம்மளால தொங்க விட்டு கூட எடுக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தான் ஃபன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க அது ஒரு விளையாட்டு போல இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்ததுதான் நமக்கு ஒரு கான்பிடன்ஸ். ஏன்னா அங்கேயே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பார்வையாளர்கள் ரசிக்கிறாங்க, எதை விரும்புறாங்க விரும்பல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. அதனால ஒரு திரைப்படமா எடுக்க வரும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊக்கம்தான். இன்னொரு 2 கொஸ்டின் மட்டும் இருக்கு பிரதர். இப்போ நான் சினிமாட்டோகிராஃபி ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ எனக்கு டிஎஃப்டி சினிமாட்டோகிராஃபி எதுவுமே நான் இது பண்ணல நான். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணால் அதை அச்சீவ் பண்ண முடியுங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, இந்த படத்தில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செட்டுக்கு போனால் அது இருக்காது, ஏதாவது சம்திங் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? இது என்ன வந்து புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்ற இந்த 2 கொஸ்டின். அதான் இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க, டிஎஃப்டியோ அது ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராப்பரா நீங்க ஒரு காலேஜ் போறீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் போக முடியலனாலும் பேசிக்கா அவங்க அங்க ஒரு சிலபஸ் இருக்கும். என்னோட ப்ராசஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் சில விஷயங்கள் நான் வந்து ரொம்ப லேட்டரா நான் கத்துருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது, இப்போ நாங்க பிரசன்னா ராஜேஷ்னால எப்படி பழக்கம் அப்படின்னா, நான் செகண்ட் இயர் படிச்சிருக்கும் போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது வந்து காலேஜ் இன்டர் காலேஜ் ஃபெஸ்டிவல்ல காலேஜ் பசங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீன் பண்ணும்போது கலைக்குவியல் அரவிந்த்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவுப்பாதை நீசூரம்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க. கோவை குண்டு வெடிப்புக்கு முன்னால் அந்த கலவரங்களை பத்தின அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தின வாரம் அது நடக்குது. அவங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நீ படத்துல வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் கடைசியில நான் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க வச்சுங்களேன். அவரோட ஆஃபீஸ்ல நான் ஆல்மோஸ்ட் 1 வருஷம் இருந்தேன். கைண்ட் ஆஃப் அந்த அவர் தான் மென்டரா இருந்தா வச்சுங்களேன். என்ன பண்ணணும், என்னென்ன படங்கள் பார்க்கணும், நமக்கு ஒன்று இருக்கும்ல, நம்ம சில படங்கள் பார்ப்போம், அந்த டைம்ல இருக்கிற விஷயங்கள் பார்ப்போம்ல. பட் இன்னும் உன்னிப்பா என்னென்ன பார்க்கணும், ரூட்டடா நம்ம என்ன கத்துக்கணும் போது, ஆனா அவங்க நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அப்பதான் டிமானிட்டைசேஷன் வருது. ராஜேஷ் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 4வது வீடியோப்ப நான் அவங்ககிட்ட கேட்கறேன் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு. ஸோ அப்படி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த விஷயம் நான் இங்க ஸ்கிப் ஆகி போயிட்டேன். டிஎஃப்டி படிக்கிறத பத்தி கேட்டீங்களா? வழக்கம் நடக்கிறது அது. ஸோ உங்களால் ஆனா சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தே ஷூட் பண்றது, நிறைய ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பாக்குறதுங்கிறதா எனக்கு பழக்கமா இருந்துட்டு இருக்குது. இப்போ நான் வீட்டை காட்டும் போதுமே, நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போது December 5, 6 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அப்ப கதையெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா இறந்துடுறாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து சடனா அதை ராங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆல்மோஸ்ட் சிட்டியே ஷட் டவுன் ஆயிடுது. எனக்கு என்னன்னா இப்ப கதை கிடையாது. ஆனா மொத்த சிட்டி ஷட் டவுன் ஆகி எல்லா பக்கம் போலீஸ் நிக்கிறாங்க. என்ன பண்றது,
அப்படிங்கும்போது நமக்கு இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு தோணும்ல. அப்ப என்ன பண்றோம், ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு நான் ஃபுல்லா சிட்டி ஃபுல்லா போய் ஷூட் பண்றேன். அவர் போறாரு, போக 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 நம்ம அதை வச்சு கதை பில்ட் பண்ணுவோம்ல. பேசிக்கா இப்ப எனக்கு ஏன்னா என் கூட ரைட்டர்ஸ் கிடையாது. இப்போ பேசிக்கா சில நேரம் கதை சொல்லணும், டேரக்டர் ஆகணும்ல ஐடியால இருக்காங்க, டேரக்டர் ஆகணும்னு வந்து பட் சினிமாட்டோகிராஃபர்னு வச்சுங்களேன். பட் இந்த விஷுவல்ஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுல அதை தொடர்ந்து ஒரு விஷுவலை பார்க்கும்போது விஷுவல் இருந்து நமக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகிறதோ, அதுல இருந்து வேற கதைகள் ஃபார்ம் ஆகிறதோ அப்படி நடக்கும். நீங்க தொடர்ந்து ஷூட் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறது இருக்கு. நான் எப்ப நினைச்சேன்னா நம்ம நிறைய ஷூட் பண்ணோம், தியரி எல்லாம் விஷயமே கிடையாது, ப்ராக்டிகலா ஷூட் பண்ண கத்துக்குவோம். ஆனா லேட்டரா அதுக்கப்புறம் நான் நக்லெட்ஸ்குள்ள வரும்போது ஒரு மெத்தடுக்குள்ள வரும்போது இருக்குல்ல, அப்ப நமக்கு நிறைய பேசிக்ஸ் நம்ம லேக் ஆகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதானே தியரி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நமக்கு காலேஜஸ்ல அதை பத்தின பேசிக்ஸ் அவங்க சொல்லி கொடுக்கும். விஸ்காம் நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சினிமோகிராஃபி பத்தியோ டைரக்ஷன் பத்தியோ இருக்கு. விஸ்காம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு. ரேடியோ எப்படி வேலை செய்யுது, டெலிவிஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற 3 வருஷமே உங்களுக்கு பேசிக் எல்லாத்த பத்தி இன்ட்ரோ தான் இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிகேஷனா நீங்க ஒன்று எடுக்கிறதுங்கிறது அது நடக்கும். அப்போ நீங்க பேசிக்கா நீங்க கூகுள்ல போய் சினிமோகிராஃபி சம்பந்தப்பட்ட புக்ஸ் டாப் 10 புக்ஸ் டு ரீட் அப்படின்னு போட்டினாலே சில புக்ஸ்ல வரும்னு வச்சுங்களேன். இப்போ பேலன் ப்ரௌனோட புக்ஸ் இருக்கும், பெயிண்டிங் வித் லைட்னு ஒரு புக் இருக்கும், எவ்ரி ஃப்ரேம் ரெம்பிராண்ட் ஒரு புக் இருக்கும், நெஸ்லர் ஆன்மண்டோட மேன் வித் கேமரான ஒரு புக் இருக்கும். இதெல்லாம் தியரிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற புக்ஸா இருக்கும். அதே நேரங்களில் பேரலா சினிமோட்டோகிராஃபர்ஸோட இன்டர்வியூஸ் இருக்கும். இப்போ மாஸ்டர்ஸ் ஆஃப் லைட் ஒரு புக் இருக்கும், டாப் சினிமோட்டோகிராஃபர்ஸோட, இப்போ கார்டன் வில்ஸோட, ராஜர் டிக்கின்ஸோட அவங்களோட இன்டர்வியூஸ், ஹவு அவங்க சினிமோட்டோகிராஃபியை பார்க்குறாங்க, அவங்க பிலாசபிக்கா அந்த சினிமோட்டோகிராஃபி எப்படி அப்ரோச் பண்றாங்க இருக்குல்ல. இப்போ நீங்க இதெல்லாம் படிப்பீங்க, ஆனா உங்களுக்கு தியரியை படிக்கும் போதோ இதை படிக்கும் போதோ உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ரஃபா அதான் பிளாட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா கண்டினியூஸா நீங்க இதையும் நீங்க ஷூட் பண்றதுக்கு திரும்ப நான் சொல்றேன், நக்லைட்ஸ் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் வாரம் நாங்க வந்து வீடியோ ஷூட் பண்றோம். பல நேரங்கள்லாம் வந்து ஒன்னு ஷூட் பண்ணிடுவோம், தப்புன்னு தெரிஞ்சு நம்ம செம கில்ட்டுக்கு போயிடும். ஐயோ இது நம்ம தப்பா பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரஃப் நோட் தான், அடுத்த வாரம் ரெடி பண்றது இருக்குல்ல. வாரம் பண்ணும்போது நீங்க அதை செய்யும் போது தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. தியரியா படிக்கிறது ஒண்ணா இருக்கும், நம்ம வேற என்ன பார்த்து ஒன்னு நம்ம ரிக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா நீங்க அதுவும் தியரியும் ப்ராக்டிக்கலும் பிளெண்ட் ஆகிற மொமெண்ட்டுங்கிறது இருக்குல்ல. நீங்க திரும்ப உங்க கையில போன் இருந்தாலும் சரி, நீங்க அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ வில் ஃபைண்ட் உங்களுக்கு பேசிக் ஒரு சென்ஸ் இருக்கும்ல, இது அழகா இருக்கு ஆனா இது அழகா இல்லை, ஏதோ ஜட்மெண்ட் இருக்கும்ல, ஏன் அழகா இருக்கு ஏன் அழகா இல்லைங்கிறது நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியை நீங்க பிடிக்கிறது இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி போறதுல பட் கண்டினியூஸ் ஆஃப் ஷூட்டிங் தான். கரெக்டான பதில் கிளியரா சொல்லிருக்கா ரொம்ப குழப்பம்? ஓகே சார். அதான் இப்போ அடுத்து இந்த இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு போனாலுமே நம்ம செட்ல போகும்போது அது எக்ஸிக்யூட் பண்ற கஷ்டமா இருக்கும். அதை பத்தி இல்ல இல்ல அது அங்க இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம எங்க ஷூட் இல்ல, அது எல்லா ஷூட்லயும் அது நடக்கிறதுதான். அதான் அதுக்கு நீங்க இந்த படத்துல எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சீங்க, ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல ஸ்ட்ரகிள்ஸ் தான் திரும்ப அது சின்ன சின்ன விஷயங்கள் பெருசு பெருசா வச்சா, பட் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப நல்லதா கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தான், படத்துக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இப்போ ஃபர்ஸ்ட் டே நாங்க ஒன்று ஷூட் பண்றோம். இப்போ முதல்ல இந்த சீன் இருக்கும்ல, அவங்க வந்து பாப்பா ஃபார்ம் ஆயிருக்கு, குழந்தை வேணாமா, இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்டேஜிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் லைட்டிங் இதெல்லாமே முடிவு பண்ணி போறோம். இப்போ அங்கே போகும்போது மணி சார் ஒன்று சொல்றாரு, அது இம்ப்ரவைஸ் ஆகுது. இப்போ அவங்க இம்ப்ரவைஸ் ஆகும்போது அவர் வேற இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம், அவர் வந்து அவங்க கால் மேட்ல உட்கார்றாரு. அவங்க உட்காரும்போது அவங்க இப்போ திரும்ப பார்க்கும்போது இருக்குல்ல, அந்த ஸ்டேஜிங் மாறும்போது நமக்கு டக்குன்னு ஒன்று ஐயோ நம்ம வேற ஒன்று லைட் பண்ணி இதை பண்ணணும்னா அந்த டென்ஷன் நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டேஜிங்கோட பியூட்டி என்ன மாறினா, அவங்க பக்கத்துல இருக்கும்போது டக்குனு காலால அவர் முகத்தை இப்படி தட்டுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல உடனே வேலைக்காக ஐயோ நம்ம எல்லாம் மாறுதுன்னு எடுத்துக்கூடாது, இதுல பியூட்டிஃபுல்லா ஒன்று உருவாயிருக்குங்கிறது இருக்குல்ல, அப்ப நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒன்று ரெடியா ஒன்று இம்ப்ரவைஸ் ஆகி அது எக்ஸைட்டிங்கா வருதுங்கிறது கொஞ்சம் ப்ரிப்பா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் சீனும், இப்போ அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஒரு ஆர்க் இருக்கு. இப்போ கதையில எப்படி நவீன்கிற கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும், அது பெர்ஃபார்மன்ஸா நம்ம கதைகள் டைலாக்ஸ் அதெல்லாம் பாக்குற மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் நாங்கள் அது சில விஷயம் இப்போ என்டையர் ஃபிலிமுக்கு எங்களால் அதை கன்சிஸ்டண்டா ஒன்று பண்ண முடியாது. இதுக்கும் நிறைய வேற வேற விஷயம், சேஸ் இருக்கும், ஒரு 60ஆம் கல்யாண சீக்வன்ஸ் தான் இருக்கும். பட் அந்த கேரக்டர் 2 பேர்த்துக்கும் ரொம்ப எமோஷனல் பாண்டை நம்ம காட்டுறதும் அவங்களோட பிரிவும் தான் நவீன அங்கிருந்து எலிமினேட் பண்ணி கொண்டு போறாங்கன்னா முக்கியமான சீக்வன்ஸா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன், அந்த பொண்ணு சொல்றதுதான் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற நவீன் வந்து விலகி போறதுக்கான மொமெண்டா இருக்கும். பட் அதோட செட்டப் நாங்க எங்க செட் பண்றோம்னா, அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பத்தி பேசுற சீக்வன்ஸ் இருக்குல்ல, நீங்க என்டையர் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீன் தான் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இன்டிமேட்டா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன், மத்த எல்லாமே வெளியே இருக்கும். ரொம்ப அதுக்கு மேல பெரிய ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த சீனை ராஜேஷ் பேசும்போது என்னன்னா, அது 2 குழந்தைங்க கொஞ்சிக்கிறது எப்படி இருக்கும், அது மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள பத்தின லவ் போர்ஷன்ஸ் இல்லைங்கும் போது அப்ப அதை வந்து அப்படிதான் லிட் பண்ணிருந்தோம். அதோட அவங்களோட காஸ்டியூம் கலர்ஸ்ல இருந்து ஃபுல்லா கலர்ஃபுல்லா அவங்க ப்ளூ நைட் ஒன்று போட்டிருப்பாங்க, பிங்க் ஒன்று ரெட் ஒன்று போட்டிருப்பாரு.
அண்ட் லைட்டிங்கும் ரொம்ப சாஃப்டா கான்ட்ராஸ்டோட பார்த்தாலே பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படிங்கிறதுல. இதை ஏன் நாங்க செட் பண்றோம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்ப அந்த பொண்ணு பிரியற போர்ஷன் இருக்குல்ல, நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல கலர்ஸே இருக்காது. அவன் வந்து ஃபுல் ஏலினேட், அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான். இந்த பொண்ணு அவன்கிட்ட பேசும், அவளும் அந்த பொண்ணு ஒரு டார்க்கர் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, இவர் ஒரு ஃபுல் பிளாக்ல இருப்பாரு. ரொம்ப மியூட்டட் கலர்ஸ்ல ஒரு கிரவுண்ட்ல வந்து இருக்கும். ஆனா என்னன்னா நாங்க அந்த போர்ஷன் சூஸ் பண்றதுக்கு நாங்க வேற ஒரு லொகேஷன் பாத்துருந்தோம். இப்ப நீங்க சொல்றீங்க சுச்சுவேஷன்னா, அது வந்து விஓசி பார்க், கோயம்புத்தூர் விஓசி பார்க்ல சாயந்தரம் 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வவ்வால்கள் செட் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நாங்க அந்த இடத்துல இன்னுமே அந்தி சாயிர நேரத்துல ஷூட் பண்ணலாம்னு பிளான். பட் சில நேரங்களில் ஷூட்டிங் கன்சென்ட் அந்த லொகேஷன் பெர்மிஷன்ஸோ இல்ல வேற நேரம் ஷெட்யூல் இதாகும் போது இல்ல, அப்ப லாஸ்ட் மொமெண்ட் அன்னைக்கு நாங்க கிளம்பி போகும்போது லொகேஷன் எதுனே தெரியல. நான் ஒரு இன்னொரு லொகேஷன் போய் பாக்குறோம் அன்னைக்கு. பட் நம்ம லாஸ்ட் மொமெண்ட்ல பெர்மிஷன் இல்லாம அந்த ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடம் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுது, நம்ம அங்க போய் பாக்குறது நம்ம வந்து நம்ம நினைச்சு வச்சிருந்தோமே அது வந்து என்டையரா வேற ஒன்னா மாறிடுச்சு இல்லையே அப்படிங்கறத தாண்டி எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த கிரவுண்ட் சீனை வந்து இந்த கிரவுண்ட் எல்லாம் வேற எங்க ஷூட் பண்ணி தான் நல்லா இருக்காதோங்கிற அளவுக்கு அந்த இடம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. பட் நமக்கு பேஸ் எங்க இருந்துச்சுன்னா இந்த இதை நீங்க ப்ரெப்ல முடிவு பண்ணி வைக்கிறது இருக்குல்ல, இது ஒரு ஆர்க்கா வரக்கூடிய சீனு, நம்ம விஷுவலா இது இவ்வளவு கலர்ஃபுல்லாவும் அதே நேரத்தில் அவங்க பிரிய போற மொமெண்ட்டை வந்து ஃபுல் மியூட்டட் கலர்ஸே இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம மோனோ கலர்ல ட்ரீட் பண்ண போறோம், லைஃபே கலர் இல்லாம காட்ட போகுதுங்கிறது ஷூட்டுக்கு 6 மாசம் முன்னால இருந்தே ப்ரெப்ல இருந்த விஷயங்கள். ஸோ அது இருக்கும்போது உங்களுக்கு சுச்சுவேஷன் என்ன மாறினாலும் ஒரு கோர் இதுதான். அப்ப நீங்க எந்த இடங்களை பார்த்தாலும் சரி இது அந்த கோருக்கு ஹெல்ப் பண்ணுதா, அதை எடுத்துக்கலாமான்னு உங்களுக்கு தோணும். இந்த ப்ரெப்ல வச்சுக்கலாம் நமக்கு அது அது இல்லாம அங்க போகும்போது நமக்கு அது எப்படியாவது எடுத்துடணுங்கிறதா இருக்குமே தவிர இந்த கோரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி சில நேரங்கள்ல இது கேள்வின்னு நான் சொல்றேன். இப்ப அந்த முதல் சீனை பத்தி பேசும்போது எனக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ அதுக்குள்ள வந்து பேச பேச கரண்ட் போயிடும். கம்ப்ளீட்டா அந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவ்வளவு ஸ்டேஜிங் இருக்கும். அவர் கீழே உட்காந்துட்டு இருப்பாரு, இவங்க மேல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் கால் வெடிக்கிட்டு ஒரு மேல ஏறி நின்று அவர் காலை அமைக்கி விடுவாரு, அதுக்கப்புறம் கீழே குதிச்சு அவங்ககிட்ட கொஞ்சுவாரு, அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கு, அப்புறம் மேல ஏறி வந்து பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும் ஜோடியை கட்டி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகும். கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள 3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷிஃப்ட் இருக்கும் அந்த ஸ்டேஜிங்ல. லைட்டிங்கா உங்களுக்கு வந்து கரண்ட் கட் ஆகி அவங்க ஒரு போன் டார்ச்ல பேசுறதா இருக்குல்ல, இப்ப அது வந்து ரைட்டிங்ல இருந்து வருது. இப்ப பிரசன்னா சொல்லும் போது இப்ப நான் ஒண்ணு பண்றோம், கரண்ட் கட்டாது ஓகே என்ன பண்ணணும் போது, பட் அவங்க கோரா பிலாசபிக்கலா அது சொல்றாங்க. என்னன்னா இப்போ இவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, பட் இவங்க எல்லாத்துக்கான இதை வந்து அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தை தான் இவங்க லைஃப்ல இருக்கிற ஹோப்புங்க இருக்குல்ல. அப்போ கரண்ட் இருக்கக்கூடாது, அந்த போன் இருக்கு, அந்த போன் டார்ச் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தை ஒரு ஒளி தான், அவங்க நம்பிக்கைங்கிறது அந்த குழந்தையும் இவரோட படிப்பும் தாங்க இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு லைட் தான் இருக்கணும், அப்பதான் நமக்கு நினைவா தெரியும் ஒரு அந்த ஹோப்பை பத்தி பேசுறது இருக்குல்ல. அப்ப இது ரைட்டிங்கா ஒரு பிலாசபிக்கல் தாட்ல இருந்து அது வருது, அது இங்க சினிமோட்டோகிராஃபி ஹெல்ப் பண்ணுது. அப்ப உங்களுக்கு விஷுவலா ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆகுது, ஒரு பியூட்டி கிரியேட் ஆகுதுங்கிறதுல. ஸோ நிறைய விஷயங்கள் தான் கோர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சுச்சுவேஷன் என்ன போனாலும் நம்ம அந்த கோரோட ஸ்டிக் ஆகும்போது நம்ம அது வந்துடும். பேசிக் அந்த பிலாசபி இல்லைங்கும் போது நமக்கு அது இடத்துல இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கதையே எனக்கு காமெடி கதை தான். என்னன்னா நாங்க முதல்ல வீடியோஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் எடுக்கும்போது நான் தான் முன்னைய சொன்னல அது ஒரு 30,000 ரூபாயில எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஆள் பண்ண வேலை தான். டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு நப்பாசை இருக்கும்ல, ஏயா நம்ம இப்படி ஒரு கதை எழுதி இருக்கிறோமே, இந்த கேரக்டரை சினிமா நடிகர்கள் யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா. இப்படி பேசிக்கிறதுக்கு ஒன்றும் செலவில்லை. அப்போ ஒவ்வொரு நடிகரும் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல லிவிங்ஸ்டன் சார் பேரு வந்துருச்சு. இவர் அதுக்கு முன்னாடி ஆட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இவருக்கு லிவிங்ஸ்டன் சார் பழக்கம் போல. இவர் என்ன நினைச்சாரோ எந்திரிச்சு வெளியே போயிட்டு அவருக்கு போன் பண்ணிட்டாரு. அவரும் ஷார்ட் பிலிம் எடுக்கிறான்னு இவர் சொன்னோட அவரு நடிக்கிறேன்ட்டு திரும்ப வந்து லிவிங்ஸ்டன் சார் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பட்ஜெட் எதிர்த்து பாருங்க, அவரோட சம்பளத்தோட சேர்த்து கதையை திரும்ப இன்னும் கொஞ்சம் அவரும் வர்றாருங்கிறதுனால இன்னும் பெட்டரா இந்த ஸ்டோரியை பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி சிஜி சில விஷயங்கள்லாம் அனிமேஷன்லாம் உள்ள கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி 3 லட்சம் ரூபாய் பண்ணிட்டோம். இதுல நடிக்கிறதுக்கு மற்ற நடிகர்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரியான நிலைமை இல்லை. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேரக்டரை பேசாம நீங்களே பண்ணிருங்கன்னு சொல்லி நடிக்க வந்ததுதான் நான்.